ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீ குரவே நம. கும்பம் ராசிக்கான பங்குனி மாத ராசி கட்டம். உங்கள் ஜென்மத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் புரட்டாதி குருவின் சாரம் வாங்கி நிற்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. இதிலே புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய இந்த 3 கிரகங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது. ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷபத்திலே குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி, சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடம் சிம்மத்திலே சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரிய சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம். கும்பம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது 1, 2, 4, 7, 11 ஆகிய பாவகங்கள் இயங்குகிறது. 1நாலே இப்போது கும்பம் ராசி அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி, ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனினாலே நம்மளை போட்டு பாடாப்படுத்துது, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், என்ன பண்ணன்னு தெரில, இப்படியான ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுற்று முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா என்பது உங்களுடைய வயதின் அடிப்படையிலே கால்குலேட் பண்ணி பார்க்கணும். முதல் சுற்று 7.5 சனி, ஜென்மச்சனி கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது இந்த பங்குனி மாதத்திலே சனி பகவான் எங்கே நிற்கிறாரு? கும்பத்திலே இருக்கார். அவர் நின்ற நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவர் நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், குருவின் சாரம் வாங்கியிருக்கிறாரு. குரு பார்த்திங்கன்னா இயற்கை சுப கிரகம். அப்போது 75% குருவினுடைய பலன் கிடைக்கும் என்பது ஜோதிட விதி. அதுபடி பார்த்திங்கன்னா ஜென்மச்சனியை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. கவலைகள் இருக்கும், மனக்கவலை, மனக்குழப்பம், மனக்கவலை மாறக்கூடிய அமைப்பு, மனக்குழப்பம் மாறக்கூடிய அமைப்பு. அது எடுத்த ஒரு விஷயத்தில் நிம்மதியான ஒரு முடிவெடுக்க முடியாது. நல்லா யோசித்து ஒரு முடிவெடுத்தாலும் கூட திரும்பவும் குழப்பத்தில் தான் நிற்பீங்க. நல்லா யோசிப்பீங்க, இந்த முடிவு சரியாக இருக்கும், இதை பண்ணிடலாம், நல்லா அலசி ஆராய்ந்து முடிவு பண்ணாலும் கூட கடைசியாக அந்த முடிவுக்கு போய் அந்த முடிவை செயல்படுத்த நேரம் திரும்ப குழம்ப வரும். அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அது எல்லாமே நீங்கள் எடுத்த முடிவு சரிதான், அந்த முடிவு நல்லா யோசித்து தான் எடுத்திருக்கீங்க, அதில் நீங்கள் தாராளமாக இறங்கி செய்யலாம். இப்போ 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சூரியன், அடுத்து 2, 11 கூடைய ஒரு அமைப்பு அங்கே இருந்தாலுமே சுக்கிரன் நிற்கிறான். அவர் உங்கள் ராசிக்கு 4இன் அதிபதி. 4 மற்றும் 9 கூடையவன் சுக்கிரன். உச்சம் பெற்ற சுக்கிரன் மீனத்தில் நிற்கிறார். அப்போது இந்த குடும்பஸ்தானத்திலே தன வரவுக்கு குறைவு இருக்காது. தனம், வாக்கு, குடும்பம். இப்போ வாக்கிலே இனிமை இருக்கும். மறுத்து பேசுதல், எதிர்த்து பேசுதல், விதண்டாவாதம் செய்தல், இது மாதிரியான அமைப்பு இனி இருக்காது. பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியான பேச்சு, அடுத்தவங்க உங்களுடைய வார்த்தைகளால் அடுத்தவங்களை குத்தி காயப்படுத்தி கொண்டு இருந்தவர்கள் இந்த பங்குனி மாதத்திலே அது இருக்காது. அந்த பேச்சிலேயே ஒரு இனிமை, அடுத்தவங்க உங்ககிட்ட விரும்பி பேசக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே நடக்கும். இதனால் உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தவங்க, உங்களை பார்த்த உடனே விலகி சென்றவர்கள் எல்லாமே உங்களுக்கு நாடி பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். தன வரவினாலே உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடம் அப்படின்னாலே குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. குடும்பத்திலே பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு இந்த குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் அகலக்கூடிய வாய்ப்பு.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகம் என்கிற சுகஸ்தானம் இயங்குது. 3ஆம் பாவகம் இயங்கினாலும் கூட வெற்றி ஸ்தானம் அந்த கூடைய அமைப்புடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கிறாரு. 3 குடையவன் மேஷத்தின் அதிபதி செவ்வாய் 5ஆம் பாவத்தில் நிற்கிறார். இருந்தாலும் கூட வெற்றிக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்திலே நல்ல ஒரு யோக பலனும் கிடைக்கும். சுகஸ்தானம் இயங்கிறதுனால உங்களுக்கு வீடு வாகன யோகம் கிடைக்கும். இடம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும். இடம், வீடு, வாகனம் இது எல்லாமே சேரக்கூடிய அமைப்பு. நீங்கள் எப்போவுமே பழைய வண்டி வாகனங்களை விரும்புபவராக இருந்தாலும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்து புதுசு மாற்றக்கூடிய ஒரு பலனும் உண்டு. வீடுமே பழைய வீட்டில் இருக்கிறதுக்கு தான் விரும்புவீங்க. ஆனாலும் இப்போ இந்த காலகட்டத்தில் புது வீட்டுக்கு குடிபோகக்கூடிய ஒரு பலனையும் காட்டுகிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார விருத்தி, வியாபாரம் சூடு பிடிக்கும். இதுக்கு முன்னாடி இங்கே வாங்கி வச்சுருந்த பொருள் கம்மியான விலைக்கு வருதுன்னு வாங்கி ஸ்டாக் வச்சுருப்பீங்க, அது விற்காமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதத்தில் அனைத்தும் இருக்கும் இடம் தெரியாமல் எல்லாமே விற்று தீர்ந்துவிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பசு பால் விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கால்நடைகள் விருத்தி ஏற்படும். இந்த கால்நடைகள் அப்படின்னாலே உங்களுக்கு பசு, மாடுகள், ஆடு, கோழி, பன்றி, நாய் வளர்த்தல், நாய் விற்பனை செய்பவர்கள் இவங்க எல்லாருக்குமே நல்ல யோக காலம்னு சொல்லலாம். அது எல்லாமே நல்ல விற்பனை ஆகும். நாய், பன்றி, ஆடு, மாடு, கோழி எல்லாமே நல்ல விற்று நல்ல தனலாபம் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மருந்து வகைக்கான செலவு செய்தது, மருத்துவ செலவுகள் குறைந்து இல்லாமல் போய்விடும். தந்தை சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும். தந்தையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவரை பற்றிய கவலை இனி இருக்காது. அரசு ஆட்சி மிக்க, அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கும். அதற்கான ஒரு ப்ரமோஷன் இருக்கும். ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் வரப்போகிறது. போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவர்கள், விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். பாராட்டுகள், பரிசுகள் குவியும். பிரயாணங்கள் நிறைய ஏற்படும். அதிக அளவிலே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. நண்பர்களால் வருமானம் கிடைக்கப்பெறும். நண்பர்கள் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்தான் செய்வாங்க, அது மூலமும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். நண்பர்களால் அவங்க உங்களுக்கு உதவிக்காக செய்யாத விஷயங்கள் கூட உங்களுக்கு பணவரவாக மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. நீரினால் லாபம். நீரினால் லாபம்னா அதாவது நீரை தொழிலாக கொண்டவர்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், பால், தண்ணியே இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, இது மாதிரி ஒரு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை தரும். அந்த வியாபாரத்தில் நிறைய பணவரவு, தனவரவு கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரயாணம் மட்டுமல்ல, நண்பர்களால் வருமானம் மட்டுமல்ல, உங்களுக்கு வேடிக்கை விளையாட்டுகளிலே, வேடிக்கை விளையாட்டு கேளிக்கைகளிலே கலந்து நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமையும். நிறைய விசேஷ காரியங்களுக்கு சென்று அதிலே வேடிக்கை கேளிக்கைகளில் கலந்து கொண்டு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு அதிக அளவிலே இந்த மாதத்தில் ஏற்படும். களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவகம் என்கிறது 7க்குடைய சூரியன் 2லே நட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக்கிரனுடன் இணைவு, புதனுடன் இணைவு. புதன் நீச்சமானாலும் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் புதன் இணைவு பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இப்போது நீச்சபங்க ராஜயோக பலனும் கிடைக்கும். அப்போ அந்த அட்டமஸ்தானாதிபதியும் 5க்குடையவனும் அட்டமஸ்தானாதிபதியுமான புதன் 2லே இருக்கிறது. அப்போ இந்த களத்திரஸ்தானம்னு பார்த்தோம். இந்த களத்திரத்துடன் இருந்த பிரிவினை மாறி ஒன்றிணையக்கூடிய அமைப்பு. ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வழக்குகள், அதாவது வழக்கு விவகாரங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களை இது வரைக்கும் வழக்கு விவகாரங்கள், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தால் கூட வழக்கு விவகாரங்கள் உங்களை தேடி தேடி பிரச்சனை கொடுத்துருக்கோம். அது மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்த வழக்கு விவகாரங்கள் எல்லாமே தீர்வுக்கு வந்துவிடும். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. வெகுமதிகள் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை கூட கிடைக்கல, இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு எந்த ஒரு
இதுவுமே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் பாவகம்னாலே மூத்த சகோதர சகோதரிகளுக்கான ஒரு பாவகம், லாபஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 11 கூடையவன் 4ல் நிற்கிறாரு. 4ல் நின்றாலும் 4லே நின்ற அந்த குரு பகவான் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. அந்த சந்திரன் 6 கூடையவனாக இருந்தாலும் 7ஆம் இடத்திலே களத்திர ஸ்தானத்தில் நிற்பதுனால உங்களுக்கு வெளிநாட்டுக்கு தொடர்பு அடிக்கடி ஏற்படும். அதாவது வெளிநாட்டுக்கு அடிக்கடி பிரயாணம் சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலன் தரும். உங்களுடைய சுய முயற்சியினாலேயே உங்களுக்கு நிறைய பணவரவு லாபம் கிடைக்கப்பெறப் போகிறது. உங்களுடைய யோசனையினாலே, உங்களுடைய செயல்பாடுனாலே, நீங்கள் செய்யக்கூடிய யுக்தியாலே உங்கள் வியாபாரம், தொழில் அனைத்துமே நல்ல முன்னேற்றத்தை தரும். விவசாயத்திலே நல்ல யோக பலன் தரப்போகிறது. விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த 11ஆம் பாவகத்தின் இயக்கத்தின் மூலம் விவசாயம் சிறப்பான மகசூலை தரும், நல்ல லாபத்தையும் தரும். கிணறு, இதை வைத்து உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரையே உங்களுக்கு பணமாக்கி தரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. அல்லது நீர்நிலைகளை ஏற்படுத்தலாம். ஒரு போரு போடலாம், கிணறு வெட்டலாம். அதற்கான காலகட்டம் இது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நீர்நிலைகள் அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள் உதவி மட்டுமல்ல, பெண்களுக்கு ஆதரவாக இருப்பது, அந்த ஒரு அமைப்பும் உங்ககிட்ட இருக்கும். பொது தொண்டு புரியக்கூடிய காலகட்டம்னு நம்ம இப்போ சொல்லலாம். பொது தொண்டுக்காக நீங்கள் ஓடி ஓடி செய்வீங்க. பொது காரியத்திற்காக நீங்கள் இறங்கி வேலை செய்து உங்களால் பண உதவி பொது காரியங்களுக்கு முடியுதோ இல்லையோ உடல் உழைப்பை தரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எல்லாமே கும்பராசிக்கு நல்ல ஒரு விசேஷமான யோக காலம்னே சொல்லலாம். எல்லாருமே என்ன மெயினாக பார்ப்பாங்கன்னா ஜென்மச்சனி ஜென்மச்சனி ஜென்மச்சனி, இதுதான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே தாரக மந்திரம். இதே 2வது சுற்றாக இருந்தால் பொங்கு சனி என்ற ஒரு அமைப்பு உண்டு. 2வது சுற்று சனி நல்ல யோக பலனை தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும். நீங்கள் அடிமை தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஒரு சேல்ஸில் இருக்கீங்க, இது மாதிரி எக்ஸிக்யூட்டிவாக, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஊர் ஊராக சுற்றிட்டுருக்கிறீங்க, இந்த மாதிரியான தொழில், இந்த மாதிரியான வேலையில் இருப்பவங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அமைப்பை தரும் இந்த பொங்கு சனி. தொழில் வைத்து ஓரிடத்தில் அமர்ந்து நீங்கள் வியாபாரமோ தொழிலோ செய்து முன்னேறக்கூடிய யோக பலனையும் தரும் இந்த 2ஆம் சுற்று பொங்கு சனி. நீங்கள் எப்போவுமே இந்த ஜென்மச்சனி, பாதச்சனி, கண்டச்சனி இது மாதிரி நினச்சி கவலை விட்டு அந்த சனி கிரகம் வாங்கி நின்ற நட்சத்திரம் வாங்கியிருக்க சாரம் எல்லாம் பார்க்கும்போது ஜோதிட விதிப்படி கும்பராசி நேயர்களுக்கு பெரிய அளவிலே இந்த மாதத்திலே பாதிப்புகள் இல்லை. நல்ல யோக பலன் தரக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.